அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். Thank you, Jesus. பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலே ஹோட்டலில் போய் 2 இட்லி, ஒரு சின்ன வடை, ஒரு பூரி கிழங்கோட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டு நிலைமை யோசித்து பார்த்தேன். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு காலையில் சமைக்க மாட்டாங்க. அதை விட கொடூரம், இன்னொரு கொடூரம் என்னென்னா, 40 நாட்கள் கறி மீன் என்ன செய்ய கிடையாது, வீட்டில் கிடையவே கிடையாது. போன வாரம் அண்ணா நகர் பக்கம் போனால் கூரை கடை ஹோட்டலில் போய் என் மகளுக்கு புரோட்டாவும் மட்டன் இலை புரோட்டாவும் போய் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு. பெரிய வெள்ளிக்கிழமைங்கிறது எனக்கு ஒரு பெரிய சோகம். அதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, முடியும் போது ஒரு பெல் அடிப்பாங்க பார்க்கணும் சர்ச்சில். எங்க அந்த செத்தவங்களுக்குன்னே ஒரு பெல் அடிப்பாங்க. அது உச்சக்கட்ட சோகத்துக்கு போகும். அதை விட கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னா, வீட்டில் கூட்டாஞ்சோறுன்னு ஒரு சோறு வச்சுருப்பாங்க. கூட்டாஞ்சோறுன்னு எல்லா காய்கறியும் போட்டு அன்னைக்கு தான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொத்தமல்லி துவையல் இருக்கும். இப்போ 57 வயசாகுது. கொத்தமல்லி துவையல், புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு இதெல்லாம் ஆசையாக இருக்குது. புதுனான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வச்சு தாரேங்க. நானே இது இடித்து டீயில் போட்டு குடிச்சிடுறது. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் இதை நினச்சி சந்தோஷப்படுறாரா? பெரிய வெள்ளிக்கிழமை முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு, அதுவும் சில திருச்சபைகளில் சிலுவை பாதை, உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு நேற்று தினத்துலலாம் சோகத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுது, எது வரைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் மட்டன் பிரியாணி, அடி நொறுக்கு, கோலா உருண்டை. அப்போ இந்த சிலுவை சொல்லுகிற சில ரகசியங்கள் என்ன, அதில் கொஞ்சம் பார்க்கணும். என்ன கேட்டால், அதுதான் யோசேப்பு எவ்வளவோ பாடுபடுறான். சகோதரர்கள் வந்து அழுதாங்க அவன் முன்னால், கட்டி பிடிச்சி அழுறாங்க. நாங்கள் துரோகம் செஞ்சோம், நாங்கள் குழியில் போட்டோம், நாங்கள் அடித்தோம் வச்சோம், ஓன்னு அழுறாங்க. அதுக்கு அதை 45 ஆதியாகமம் 45 சொல்கிறான், நீங்கள் விசாரப்பட வேண்டாம். மறுபடியும் அதை சொல்லணும். 45 எத்தனை வசனம்? 5ஆம் வசனமா? நீங்கள் துக்கப்படவும் 45:5 போடுங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால், சிலுவைக்கு இயேசு வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டாம்? ஐயோ சஞ்சலப்பட வேண்டாம். ஏன்னா சிலுவையில் அரைஞ்சி ஒப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் விசனமாக இருக்கவும் வேண்டாம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டுங்களா. ஜீவ ரட்சனை. Now therefore be not grieved nor angry with yourselves. உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வந்துட வேண்டாம். சிலவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படியே செருப்பை கழட்டி தன்னே தலையை அடிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் வந்து அக்கா மாப்பிள்ளை மேலே கோபம், என்னையா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் அவனை தான் அடிக்க போகிறாருன்னு பார்த்தேன். சடார்னு கையை அப்படி எடுத்து தன்னைத்தானே என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. ஆங்கிரி ஹிம்செல்ஃப். தான் மேலேயே தனக்கு கோபம். டிப்ரெஷன்னா என்ன? என் மேலேயே எனக்கு கோபம்.
நல்லா கவனிங்க. yet you sold me in hither, for God did send me before you to preserve life. உங்களை ஜீவ ரட்சணை செய்யப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை ப்ரிசர்வ் பண்ணும்படி. அடுத்த வசனம் 4ஆம் வசனத்தில் வருது. எது வருதான்னு பார்ப்போம். 4ஆம் வசனம் போட்டு பாருங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே. நான் இப்போ அதாவது நீங்கள் போகிற பாதை, நீங்கள் கடந்து வருகிற கடின பாதைகள், பெயின், இதை நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, தேவன் பார்க்கிற பார்வை வேறு. பக்கத்தில் சொல்லுங்க, நான் போகிற பாதை அவர் அறிவார். யோபு கிளியராக சொல்கிறார், நான் போகிற பாதையை அவர் அறிவார். அவர் அறிவார்னு என்ன அர்த்தம்? He knows the result of end. முடிவு அவருக்கு நல்லாவே தெரியும். முடிவு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ பெரிய வெள்ளி என்பது கொலோசையரில் ஒரு வசனம், 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்தவங்க போடும். மனுஷருடைய பாரம்பரியங்கள் எங்கே? 8ஆம் வசனம் போடுங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு இயேசு சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்க. ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை மாத்திரம் கவலைப்படுங்க. அப்படி சொன்னாரா? 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 பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அழணுமா? சிலர் துக்கத்தை அனுசரிக்கும்படியாய் என்னுடைய மகள் ஒரு 8 மாதம் முன்னாலேயே கருப்பு ட்ரெஸ் ஒன்று வாங்கி அதை எதுக்கு தான் போடுவேன்? குட் ஃப்ரைடேக்கு போடுவேன். இப்போ நம்ம சபையில் நீங்களும் கருப்பு போட்டிருக்கீங்க, அனுசரிக்கீங்க, வெரி குட். நானும் கருப்பு முடியதோடு தான் வந்திருக்கேன் துக்கத்தில். சில சகோதரிகள் நீங்கள் துக்கம் தாங்க முடியாமல் கருப்பு டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. சில பிள்ளைகள் ஷர்ட்டுக்கிட்டலாம் போட்டு கருப்பு. நம்ம கீபோர்டு அருண் இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறும்படியாக எதை போட்டு வந்திருக்கான்? சிகப்பு. மொத்தத்தில் கருப்பு சிவப்பு. எம்பி எலெக்ஷன் வருது, பார்த்துக்கிடுங்க என்ன கட்சின்னு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. லௌகிக ஞானத்தினாலும் ஐயா நல்லா தமிழை கொலை பண்ணாங்க. என்ன தந்திரத்தினாலும் கண்ணாடி போட்டே இந்த நிலைமை. மாயமானன்னா ஞானமான தந்திரத்தினாலும், தந்திரத்தில் நிறைய ஞானம் இருக்குது. மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இப்போ இயேசு எப்படி இருக்கார், இப்போ யோசேப்பு எப்படி இருக்கான், அதை பார்க்கணுமே ஒழிய நீங்கள் நீதிமொழி இது வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்தால் 13 12 13 வெளிப்படுத்தல் 1. இப்போ இயேசு ப்ரெசண்டில் எப்படி இருக்கார்? அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து பாருங்க. யோசேப்பு சரப்பணின நெக்லஸ். இப்போ மதுரை மேயருக்கு எல்லா மேயர்களுக்குமே ஒரு செயின் போட்டிருப்பாங்க. எத்தனை பவுன் தெரியுமா? 108. ஆம்புலன்ஸும் 108 தான், செயினும் 108 தான். 108 பவுன். பொதுவாக இங்கே செய்வாங்க, நாகர்கோவில் சைடில் லாங் செயின் அப்படிம்பாங்க. நல்ல இவ்வளோ தூரம் இருக்கும்.
அது திருநெல்வேலி சைட்லாம் சில ஆட்கள் சட்டையை கழட்டி போட்டுட்டு தான் வீட்டில் உட்காந்துருவாங்க. ஆமாம், இந்த வயிறுக்கு கீழே வரைக்கும் செயின் இருக்கும். இயேசு எப்படி இருக்கிறாரா? அண்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த 7 candlesticks one like unto the Son of Man, clothed with a garment down to the foot and girt about the paps with golden girdle. Golden girdle. ஆமாம், அது girdleனா என்ன? கொஞ்சம் படம் இருந்தால் போடம்மா நெட்டில். girdle மார்பருகே பொற்கச்சை. அப்போ இயேசு பொன் குத்து விளக்கு எல்லாம் சொல்லுங்க. பொன் குத்து விளக்கு, பொன் சரப்பணி, வேற என்னது? பொற்கச்சை. இயேசுக்கும் தங்கத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சபை அதை வெறுத்துட்டு எல்லாத்தையும் கலட்டு. பாருங்கள், இதெல்லாம் மனுஷ பாரம்பரியம். பைபிளில் வெளிப்படுத்தல புதிய ஏற்பாட்டில் இயேசு பொற்கச்சையை கட்டிருக்கேன். ஏன் ஒரு இரும்பு, எங்கள் பழைய இரும்பு கச்சையை கட்டியிருக்கலாம்ல? பாஸ்டர் ஐசக்கு பரம்பரை தொழிலே பழைய இரும்பு தான், ஹோல்சேல் ரீட்டைல். தங்கத்தை ஏன் சூஸ் பண்ணுறாரு? தங்கத்துக்கு மார்க்கெட்டை உண்டு பண்ணதே அவர் தான். கோல்டன் கிரிடலுக்கு ஏதாவது வருதாம்மா? ஓகே, இப்போ இயேசு எப்படி இருக்கார்? அடுத்த வசனம் போடுங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அது அப்போ வயசானவரை தோற்றம் அளிக்காரா அவர்? வெண் பஞ்சை போல். அது என்ன இதுன்னு நேரில் பார்த்தா தான் தெரியும். வெண் பஞ்சை போல. அவருடைய கண்கள், his eyes were as a flame of fire. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இப்போ இயேசு எப்படி இருக்காருயா? அழகாக அந்த ஃப்ளோட்டிங் பாங்கள முடியன்னா சகோதரிகள் முடிய பாப்பு இல்லாமல் நீங்கள்லாம் அந்த காலத்து சரோஜா தேவி டைமில் உள்ள ஃப்ளோட்டிங் கண்டிஷனர். ஆண்டவர் கூட அப்படி தான் இருக்கார். வினிகரா? ஃப்ரீ ஹேர். சொதப்புரைகள் ஐயா, நல்லா கவனிங்க. அடுத்த வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில். அடுத்த வசனம் கவனிங்க. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெளி. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மெல்லிய குரலில், எலியா உனக்கு இங்கே என்ன வேலை? ஏன்னா அவனே ப்ரெஷர் பார்ட்டி. அவன் போஜனத்தின் பலத்தான் அப்பமும் தண்ணீரும். தேவ சித்தப்படி கேரி தாட்ட. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். தேவ சித்தப்படி கேரி தாட்டங்களில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். தேவ சித்தப்படி அங்கே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பம், இறைச்சி துண்டு எல்லாம் கிடைக்கும், தண்ணி. இவனா சூரச்செடிக்கில் போய் படுக்கான். இங்கே இப்போ எதை கட் பண்ணிட்டாரு? அப்பமும் தண்ணீரும் தான் தேவதூதன் கொடுத்தா. எதை கொடுக்கல? இறைச்சி என்ன செய்யலை? கொடுக்க. தேவ சித்தப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கூரைக்கடை, மட்டன், புரோட்டா கிடைக்கும். தேவ சித்தப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த என்ன கஞ்சி இப்போ கொடுக்காகல பள்ளிவாசலில், நோம்பு கஞ்சி தான் கிடைக்கும். தேவ சித்தப்படி கேரி தாட்டங்கரைக்கு போகிறான். அங்கே பார்த்தோன்னா அப்பம், இறைச்சி துண்டு எல்லாம் கிடைக்கும். தேவ சித்தம் இல்லாமல் சூரச்செடிகளை போய் படுக்கிறான். சூரச்செடினாலே சாவு செடி. அது கீழே போய் படுத்தா தூங்கி தூங்கி தூங்கியே செத்து போவான். ஆனால் அங்கே போய் தூதன் எழுப்புறான். இப்போ நல்ல கவனிங்க. இயேசுவை அந்த மார்பருகே பொற்கச்சை. இப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு 50-50 பவுனில் என்ன செஞ்சிடணும்? பொற்கச்சை. இயேசு கொஞ்சம் உயர்த்து கட்டியிருக்காரு, நம்ம கொஞ்சம் இறக்கி கட்டிக்கிடுவோம். இதுக்கு பேர் தான் பொற்கச்சை. ஆனால் இவ்வளோ வயசானவராக இயேசு கிடையவே கிடையாது. என் பிள்ளைகளே அப்படியா இருப்பார். இப்போ நான்லாம் போய் அவரை போய் பர்வத்தில் போய் கட்டி பிடிச்சேன்னு வைங்களேன், மகனே அமுக்கி பிடிக்காத எலும்பு உடைஞ்சிரும் அப்படின்னு. இப்போ நீங்கள்லாம் போய் ஆண்டவர் பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்க.
மகளே ஓங்கி முத்தம் கொடுத்துடாதே, பல் தேய்க்காமல் முத்தம் கொடுக்காது, அப்படி இல்லை. அன்பு எதையும் தாங்கும். இப்போ நல்லா கவனிங்க, அவருடைய அடுத்த வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் நல்ல கரங்களை தான் வல்லமையாய் பிரகாசிக்க, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல். அவர் இன்னும் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் கடைசியில் இதே வசனம் வரும். அவற்றில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமுள்ள சூரியனை போல பிரகாசிப்பார்கள். 5 கடைசியா 3 கடைசியா வரும் நினைக்கும். நல்லா கவனிங்க. அப்போ இயேசு இப்போ எப்படி இருக்கார்? நான் கேட்குற, இந்த யோசேப்பு சகோதரர்கள் போய் அழுதானுங்களே, யோசேப்பு தானே வெளிப்படுத்தும் போது, அதெல்லாம் நல்ல அழுகையா கல் அழுகையா சொல்லுங்களேன்? அவங்க பேச மாட்டாமல் அழுதார்களாம், கல் அழுக, பயத்தினால. ஏ அப்பா, இவ்வளோ பெரிய ஆளா, என் கூட பிறந்தவன். அப்போ சபை துக்கப்பட அழப்பட ஆண்டவரை இதே தான் சொல்லிட்டார். லூக்கா 24 பார்த்தீங்கன்னா, லூக்கா 24 இயேசு உயிரோடு எழுந்துட்டார். எம்மா ஒரு சீஷர்கள் 2 பேர், கிளையப்பாவும் மிஸ்ஸஸ் கிளையப்பாவும் 2 சீஷர்கள் போட்டிருக்கு. அந்த நாட்களில் கணவனுடைய பேர் போட்டிருந்தால் மனைவி பேர் போட மாட்டாங்க. அது பிரகாரம் பார்த்தா கிளையப்பா மிஸ்ஸஸ் கிளையப்பா, எல்லாம் சொல்லுங்கள் கிளையப்பா. கிளையப்பா மறக்கக்கூடாதுன்னா படையப்பாங்கிறத வச்சுக்கிடுங்க. படையப்பா ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு தான். கரங்களை வைத்து அல்லையா சொல்லுங்களேன். அவர் தான் படையப்பர், படைத்தவர். கிளையப்பாவும் மிஸ்ஸஸ் கிளையப்பாவும் எம்மா ஒரு சீஷர் போகிறாங்க. அங்கே போய் ஆண்டவரே வழியே போய் கேட்குறாரு, உங்கள் முகம் துக்க முகமாக இருக்கிறது, ஏன் முகம் வாடி போயிருக்கேன்? யோசேப்பு சிறைச்சாலையில் பானை பாத்திரக்காரனையும் இவனையும் பார்த்து கேட்குறோம், உங்கள் முகம் துக்க முகமாக இருக்கிறது. அடுத்த சிஸ்டர் ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்குறான், உங்கள் முகம் துக்க முகமாக இருக்கிறது என்ன? ஏன் டல்லாக இருக்க? ஏன் இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லி போடலை? ஏன் கிரீமை தடவலை? ஏன் உதட்டு சாயம் பூசலை? இப்போ ஆண்டவரில் உங்கள் முகத்தை பார்ப்பாரா? டெய்லி பார்க்காரா பார்க்கலையா சொல்லுங்களேன்? பார்க்க. ஏம்மா அது உங்களுக்கு தெரியாதா? நாட்டு நடப்பு தெரியாதா? இயேசுகிட்டே போய் சொல்கிறேன், திருநெல்வேலிக்கே அல்வா, எருசலேமில் நடந்த சங்கதி உங்களுக்கு தெரியாதா? இயேசுவை கொண்டு போட்டாங்க தெரியுமா? அப்படின்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு இந்த துக்கமாக இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் ஒரு போர்டு போடுதாரு. என்ன போடுதாரு? என்ன 24 லூக்கா 24 துக்கமாக இருக்கிறவங்கள பார்த்து திட்டுறாரு. துக்கமாக இருக்கிறவனை பார்த்து ஐயோ பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட், அழுவியா, செக்கப் சட்டை போட்டிருக்கியா, குட் குட் அப்படிலாம் சொல்லலை. நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத, சில இடத்துல புத்தி இல்லாத கோவேரி கழுதை 32ஆம் சங்கீதத்தில் வருது. கலாத்தியரில் பவுல் சொல்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்கள் கண்களை குருடாக்கினவன் யார்? விசுவாசிக்கிறதுக்கு அந்த வசனத்தை போடுமா? பாருங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. then he said unto them, O fools, முட்டா போய் உள்ளேலா, and slow of heart to believe all that the prophets have spoken. தீர்க்கதரிசிகள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, நான் சிலுவையில் அறையப்படணும், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், விற்கப்படுவார், காட்டி கொடுக்கப்படுவார், துப்பப்படுவார், சிரசில் அடிக்கப்படுவார், முள்முடி சூட்டப்படுவார், வஸ்திரம் பங்கிடப்படும், கிழிக்கப்படும், விழாவில் குத்தப்படும். மனுஷகுமாரன் சிலுவையில் என்ன சொல்வார்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே தாவீது சொல்லிட்டான் 22ஆம் சங்கீதத்தில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்.
ஏலிம் ஏலிம் லாமா சமத்கானி சபத்கானி. இப்போ இந்த இடத்துல துக்கமாக முகங்களை பார்த்து, நீ ஒருத்தியாவது என் பிரச்சனையை பொறுமையாக கேட்டி அக்கா அப்படி சொன்னார் ஆண்டவர். ஆமாம், உங்கள்கிட்ட நீ சொல்லு பா பட்ட பாடு உனக்காவது கொஞ்சம் புரியுத. அப்படி இயேசு சுய பரிதாபத்தில் என்ன செய்யவே இல்லை. பக்கத்தில் சுய பரிதாபம், அது ஒரு ஆவி. எனக்காக அங்கலாய்ப்பார் யாரும் உண்டோ என்று நான் பார்த்தேன், ஒருவரும் இல்லை. யாராவது நமக்காக பரிதாபப்படுவாங்க, யாராவது ஒருத்தவங்க நமக்காக, அப்படி அல்ல. இயேசு பாருங்க, சிலுவையில் இருந்து இறங்கி 3 நாள் 72 மணி நேரத்தில் ஆவியானவர், அவ்வளவு ஆவியானவர். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆவியானவர் அஞ்சால் அலுப்பு மறந்த விட வழிபோக்கும் நிவாரணி. என்ன அடி விழுந்தாலும் மானம் சூடு சொரணை. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நான் மாத்திரம் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தேன். இப்படி விழாவில் ஒருத்தன் ஈட்டியை வச்சு குத்துனா, பேதுரு நோட் திஸ் பர்சன், இந்த ஆளை நீ என்ன பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. இவன் பிறவாது இருந்தானால் நலமாக இருக்கும். நீ தேவகுமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. யோவானே அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நாள் கழித்து வருவேன், முதுகுலையே என்ன செய்வேன், குத்துவேன். ஏசு மாத்திரம் மதுரைக்காரனாக இருந்தால் துப்புரவனை இது அடிக்கிறவன பார்த்து மவனை இருடா ஒற்றே மிதிக்க போகிறாங்க. ஐயா நல்ல கவனிங்க, இயேசு போகிற பாதை அவருக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு போகிற பாதை அவருக்கு தெரியும். யோசேப்பு போகிற பாதை அவனுக்கு தெரியும். நான் போகிற பாதை தோல்வியின் பாதை அல்ல. நீங்கள் போகிற பாதை தோல்வியின் பாதை அல்ல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், திரைக்கு பின்னால். சத்தமாக சொல்லுங்க, திரைக்கு பின்னால் ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. திரைக்கு முன்னால் என்ன? யோசேப்பு விற்கப்பட்டான். திரைக்கு முன்னால் என்ன? போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான். திரைக்கு முன்னால் என்ன? அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான். திரைக்கு முன்னால் என்ன? சிறைச்சாலையில் விற்கப்பட்டான். திரைக்கு முன்னால் என்ன? சகோதரர்களால் துரோகம் பண்ணப்பட்டான். வஸ்திரங்களை உறிஞ்சப்பட்டான். நிர்வாணமாய் தள்ளப்பட்டான், எரியப்பட்டான். துரோகம், வீண் பழி, மறக்கப்படுதல், புறக்கணிப்பு, இதுதான் திரைக்கு முன்னால். ஆனால் திரைக்கு பின்னால் ஒரு காரியம் நடக்கு. உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க ஜீவ ரட்சனை செய்யும்படி. கரங்களை தட்டுங்களேன். புரியுதா நான் சொல்றது? இயேசு திரைக்கு முன்னால். நீங்கள் நல்ல புரியணும், வாசிங்களேன். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 19. ஏதோ ஒரு ஷிப்பே போல் போயிட்டு கடைசியாக பண்ணிக்கலாம். திரைக்கு முன்னால் மார்க்கு 15:19. நல்ல கவனிங்க, திரைக்கு முன்னால் என்ன நடக்கு? இயேசுவை கோலால் சிரசில் அடித்து, ஆனால் தலையில் கொண்டு முள்கிரீட்டத்தை வச்சு அடிக்காங்க. தலையில் அடித்தா எப்படி இருக்கும்? பொதுவாக தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஏன்னா என் பிள்ளை இப்போ பிடதில் அடிக்காதில்ல அப்படிம்பாங்க. புடதில் அடித்தா சில நேரம் மூளை கலங்கிரும்பாங்க, மூளை மென்டல் ஆயிரும் அப்படிம்பாங்க. சிலவங்களுக்கு நெத்தியில் ஒரு செவுத்தில் ஒருத்தர் முட்டி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, ஞாபகமே இருக்காது அவருக்கு. ஆனால் ஒரு போதகர் தலையில் உட்காச்சு கைச்சு வச்சு ஜோம் பண்ண பிறகு மறுபடியும் அந்த ஞாபக சக்தி 15 வயசில் அவருக்கு வந்துச்சு.
ஆயிரக்கணக்கான வசனங்களை சொல்கிறார். இன்றைக்கி 32 தேசத்தில் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அவர் சொன்னார், எனக்கு மெமரி லாஸ், வேகமாக ஓடினேன், செவுத்தில் முட்டிட்டேன், எல்லாமே மறந்து போச்சு. என்னத்தை ஸ்கூல் கிளாஸ்லேயே கடைசி ஸ்டூடெண்ட் அவர் தான், 15 வயசு வரைக்கும். ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் கிடச்சிச்சு, போதகர் தலையில் வச்சு கை ஜோம் பண்ணார், எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் சொல்கிறார், ஒரு தடவை நான் ஒரு மெசேஜை கேட்டால் அப்படியே வசனம் பெறலாமல் நான் சொல்ல முடியும், அவ்வளோ தூரம் ஞாபக சக்தியை கொடுத்தார். தலையில் இயேசுவை அவர் தான் தலை, அவர் தலையிலே அடி. இது திரைக்கு முன்னால். திரைக்கு முன்னால் இப்போ உங்கள் வாழ்க்கை நொந்து நூடுல்ஸாகி போய் இருக்கலாம். திரைக்கு முன்னால் என்ன பாஸ்டர், ஏன்னா எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, என்ன பாஸ்டர் இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாதா, என்ன பாஸ்டர் எனக்கு வர வேண்டியது ஒன்றுமே வரலையே, என்ன பாஸ்டர் இப்படி ஏமாற்றிட்டு திரிகிறேன். திரைக்கு முன்னால் இயேசுவுக்கு திரைக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? அவருடைய சிரசிலை கோலால் அடித்து அவர் மேல் என்ன செஞ்சாங்களாம்? துப்பி. இவர் துப்புனா அற்புதம், ஆனால் அவன் துப்புனா அவமானம். இவர் துப்பி சேருண்டாக்கி களிமண்ணை உருவாக்கி அதுக்கு வெனிகின்னு ஒரு விளக்கம் சொல்கிறார். சென்னையில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஏன் இயேசு துப்பி சேர் உண்டாக்கி கண்ணு மேலே பூசணும்? ஏன்னா அவனுக்கு அந்த ஐ பாலே கிடையாதான். அந்த குருடனுக்கு கண்ணில் என்ன கிடையாது சொல்லுங்களேன்? ஐ பால். ஃபுட்பால் வாலிபால் மாதிரி ஐ பால், கருவிழியே இல்லை. இவர் ஆதாம மண்ணினால் உருவாக்குனது போல் அவன் கண்ணில் வந்து என்ன செய்தார்? களிமண்ணை உருவாக்கி அந்த மண்ணை கொண்டு வச்சு, ஆமாம் போய் பாருப்பா, எதாவது தெரியுதா, சீலவன் குளத்தில் கழுவு, மனிதர்களை மரங்களைப் போல நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். இவர் துப்பி அற்புதம். இயேசு துப்புனா அற்புதம், இயேசு நின்னா அற்புதம், இயேசு உட்காந்தா அற்புதம், இயேசு அதட்டுனா அற்புதம், இயேசு கரத்தை நீட்டுனா அற்புதம். ஆனால் இவரையே துப்பி முழங்கால் படிட்டு, and they smote him on the head with a reed and did spit upon him and bowing their knees worshipped him. வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கேயே கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவளை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார். இதுதான் நமக்கு தெரியும். ஏன் உனக்கு ஒன்று தெரியும்? இயேசு அடிச்சிட்டாங்க, இயேசு துப்பிட்டாங்க, இயேசு ஆணி அடைஞ்சிட்டாங்க, இயேசுவின் வஸ்திரங்களை என்ன செஞ்சிட்டாங்க? பங்கு போட்டுட்டாங்க. இது திரைக்கு முன்னால். உங்கள் வாழ்க்கையில் 2 விதமான பார்வை வேண்டும். திரைக்கு முன்னால் இது நடக்கு, ஆனால் திரைக்கு பின்னால் என்ன நடக்கு? கொலோசையர் எடுத்துக்கொள்ளலாம், 2ஆம் அதிகாரம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்களேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாக இருந்த. ஐயா, வெளியே தெரிஞ்ச காரியம், இயேசுவை பிடிக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, சிலுவை நேற்று மண்டையில் அடிக்கிறாங்க, முள்முடி சூடுறாங்க, துப்புறாங்க, சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் திரைக்கு பின்னால் என்ன நடக்கு? பாவங்களினாலும் அக்கிரமங்களை மறித்தவர்களாக இருந்த நம்மை நல்ல கையை தட்டுக்கலாம், அவரோடு கூட உயிர்ப்பித்து அவருடைய ஒவ்வொரு பாடுகள்லையும் ஒரு ஜீவன் வெளிப்படுது, ஆக்சிஜன் வெளிப்படுது. இப்போ கொரோனா இது அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் போன உடனே படுக்க வச்சு முதல்ல செய்கிற வேலை வெண்டிலேட்டரு. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகிக்கிட்டே இருக்கும். இது திரைக்கு பின்னால், திரைக்கு முன்னால். திரைக்கு பின்னால் என்ன நடக்கு? ஜீவன் எனக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகிக்கிட்டே இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது.
திரைக்கு முன்னால் சிலிண்டர் காலியாகுது, திரைக்கு பின்னால் சிக்கன் ஃப்ரை என்ன ஆகிட்டுருக்கு, வெந்து கொண்டிருக்கிறது. அங்கே சிலிண்டர் காலியாகுது. இயேசு பாடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே என்ன நடக்கா, மரித்தவர்களாக இருந்த அவரோடு கூட உங்களை உயிர்ப்பித்து அக்கிரமங்கள், நல்ல கையை தட்டி, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு blotting out the handwriting of ordinance that was against us, நமக்கு எதிராய் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் 105 சாபம் இருக்குது. உபாகமம் 28 அதிகாரத்தில் 14 வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீ வீடை கட்டுவாய், வேறொருவன் குடியிருப்பான். 105 சாபம். இதுதான் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை, நமக்கு எதிராக எழுதப்பட்ட எழுத்தை குலைத்து பார்க்கறது. வெளியில் வந்து இயேசு சிலுவையில் தூக்குறாரு, இயேசுக்கு ட்ரெஸ் இல்லை, இயேசுக்கு முள்முடி, அவருக்கு 8 இன்ச்சு நீளம் இருந்துச்சு முள்முடி, இதெல்லாம் பார்க்க தெரியுது. பட் திரைக்கு பின்னால் பவுல் அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. இயேசு மேலே ஆணி அடித்தாங்களா, இவர் பிசாசு மேலே ஆணி அடித்தாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க ஐயா. இவர் பிசாசு மேலே. பவுல் சொல்கிற, எங்களிடத்திலே மரணமும் உங்களிடத்திலே ஜீவனும் விளங்கும்படியாய் கிறிஸ்துவனுடைய தழும்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். புரியுதா? பாஸ்டர் ஐசக் அதிகமாக உடைக்கப்பட்டார்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஜீவன் வெளியே புறப்படும். கரங்களை தட்டுங்களை. அல்லேலூயா. அதுமாதிரி நீங்கள் உடைஞ்சி வந்தீங்கன்னா என்கிட்ட இருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். ஒரு விசுவாசி உடஞ்சி அழுதான், எசேக்கியா ராஜா சுவர் வருமாய் திரும்பி, ஆண்டவரே நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும் ஓன்னு அழுதான். அரண்மனை வாசலுக்கு, அரண்மனை மிஞ்சி போனால் ஒரு 5 நாட்களில் உள்ள அரண்மனை ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமாய்யா. ராஜாட்ட நீ செத்து போவே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொல்லிட்டு வேகமாக நடக்கும் தீர்க்கதரிசி. ஏன்னா இவனாலே ஃபேஸ் பண்ண முடியல. சொன்னார், சொல்லிட்டேன். விட்டாச்சுன்னா இவனையும் கட்டி பிடிச்சி என்ன செய்வான், எசேக்கியா ராஜா அழுவான். சொல்லிட்டு வேகமாக நடக்கிறான். இவன் சுவர் வருமாய், அதுக்குள்ளே ரியாக்ஷன் பாருங்க, சுவர் வருமாய் திரும்பி துர்ச்செய்தி வந்துட்டா தேவனை நோக்கி பார்த்தான். அரண்மனை வாசலை கூட ஏசாயா தாண்டலை. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என் தாசனாகிய எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த. கரங்களை தாட்டங்கள. இன்னொரு வகையில் சொல்ல போனால், விசுவாசி அழுதால் ஊழியக்காருக்கு தீர்க்க தரிசனம் வரும். பாஸ்டர் உங்கள் வாயில் தீர்க்க தரிசனம் வரலைன்னா நீ உடைக்கப்படலை, நீ வந்து அப்படியே 10 கொலக்கட்டையை தின்னுட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருக்க. இப்போ திரைக்கு பின்னால் திரைக்கு முன்னால் சும்மா இப்போ ஆரம்பிப்போம், சரி போயிட்டே இருக்குல்ல. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது சொல்லுங்களேன். இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் போகும் பாதையை நீங்கள் அறியீர்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். உடஞ்சி அழுதுட்டு இருப்பீங்க, மகளே நீ இப்பொழுது உன் குடும்பத்திற்காக ஜீவ ரட்சனை செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? ஆமாம்மா, அதெல்லாம் வேண்டாமியா. அதான் யோபு சொல்கிறேன், நான் போகும் பாதையை அவர் அறிவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவரீர் செய்ய நினைத்தது, சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்கள், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசு செய்ய நினைத்தது தடைப்படும், தேவன் நானும் நீங்களும் நினைத்தது தடைபடாது. கரங்களை தட்டுங்களை. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டுங்க. உங்கள் நன்மைக்கு தான் கையை தட்ட சொல்கிறேன். கையை தட்டலைன்னா அப்படியே சொக்கு அடிக்கும் அப்படியே. இப்போ கவனிங்க,
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இருந்தபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அடுத்த அவசரம் போட்டிருக்கு துரைத்தனங்களையும் 15 போடுமா, துரைத்தனங்களையும் பிரின்சிபாலிட்டிஸ் ஹேவிங் ஸ்பாயில்டு த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் he made a shoe of them openly trembling over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் எல்லாம் சொல்லுங்க அவைகளின் மேல் சதமா சொல்லுங்க சுவரின் மேல். வேற என்னது மேல்? மேல் மேல் நிறைய வசனம் வருமே. சுவரின் மேல் படருமா, அவைகளின் மேல். அப்போ திரைக்கு முன்னால் இயேசு பார்த்தீங்கன்னா பரிதாபமா தாகமா இருக்கிறேன், இதாவே இவர்களுக்கு மன்னியும், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டேன், எல்லாம் முடிந்தது, என் ஆவியை. இதை நினச்சி நீ அழ வேண்டாம்டா. திரைக்கு பின்னால் ஒன்று நடக்கு, அவைகளின் மேல் சொல்லுங்க வெற்றி சிறந்தார். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நீங்கள் போகிற கடினமான பாதைகள் எல்லாம் கடின பாதை அல்ல, வெற்றி பாதை, நீதிமானுடைய பாதை, ராஜ பாதை. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி. புது வருஷத்து அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு சிஎஸ்ஐயில் பாட்டு படிப்பாங்க. புது வருஷம் பிறந்த பாதை காட்டும் மாயேகோவா பரதேசியான பலவீன ஹரீன உலோகம் காடுதான் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நான் போகும் பாதையை அவர் அறிவார், என்னுடைய பாதை ராஜ பாதை. நல்ல கரங்களை தட்டி. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய வழி. என்ன வழி? கர்த்தருடைய வழி, காட்ஸ் வே. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். யோசேப்பு ஜெயிலில் கிடந்தது கர்த்தருடைய வழியா? அவனா சொல்லி மாட்டினாலும் கூட அவன் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. கர்த்தர் அவனை ஜெயிலுக்கு கொண்டு போகல, ஆனால் ஜெயிலுக்கு போனால் கூட கர்த்தர் அவங்க கூட ஜெயிலில் இருக்கார். கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தார். பாஸ்டர், ஜெயிலில் இருக்கிறது போல நான் வாழ்க்கை, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் மாதம் 10,000 ரூபா சம்பாத்தியம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். காணல் நீர் மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டுக்கு. என் கையில் காசு வேண்டாமா பாஸ்டர்? என் கையில் ஒரு நாளாவது ஒரு 500 ரூபா தால கொடுக்குற மாதிரி கொடுக்காரு. இந்த கையில் கொடுத்துட்டு அடுத்த கையில் வாங்கிடுறார். ஏடிஎம் கார்டு என் கையில் கிடையாது. சரி, ஏடிஎம் கையில் கொண்டு கொடுத்து போய் பணம் எடுனா போதும், எனக்கு தெரியலையே அப்படி. கூகுள் பே கட்டாயம் உங்கள் மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, ஏடிஎம்மை சொல்லிக் கொடுங்க, பேங்க் டிரான்சாக்ஷனை சொல்லிக் கொடுங்க, ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது எல்லாம் சொல்லிக்கிடுங்க. செத்துட்டாருப்பா சார், செத்துட்டார். ஏடிஎம் கார்டுடைய பின் நம்பர் கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, வீட்டை விட்டு நான் வெளியே போனதே கிடையாது. அப்படி இருக்காதீங்க. பேதையானவன் எதையும் நம்புவான். என்னைக்காவது சகோதரிகளை கூட்டு போகிறீங்களா?
ஏடிஎம் கார்டு, கூகுள் பே, ஃபோன்பே எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. வீட்டில் செல்லு புருஷனுக்கு ஒரு தனி லாக் நம்பர், பொண்டாட்டிக்கு ஒரு தனி லாக் நம்பர், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் கணவன் மனைவிக்கு முன்னால் உங்கள் லைஃப் திறந்த புத்தகமாக இருக்கணும். இந்த இதில் ஃபேஸ்புக்கில் காமிக்கிற மாதிரி வீட்டுக்காரர் தூங்கும்போது ரேகையை கொண்டு அந்த அம்மா என்ன செய்யுது, செல்லில் வச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன அப்படியா இல்லை. ஒரு கணவன் மனைவியா எங்கள் அப்பா செல்லை நான் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல, எங்கள் ஒய்ஃப் செல்லை பார்க்கல. எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு கிடையாது. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு போகிற பாதை. போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை தான் குருத்தோலை. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இயேசு பின்னால் போயிருக்காங்க. பரிசேயர் சதிசேயர்லாம் பார்த்து உலகமே இவர் பின்னால் போகிறது, ஓசன்னா 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 அப்படின்னு எங்களை இப்போவுமே ரட்சியும். இயேசு பின்னால் பெரிய க்ரௌடு, எல்லா ஜனங்களும் நினச்சாங்க ரோமர் கவர்மெண்ட்டுக்கு இவர் நேராக போய் எதிர்த்து என்ன செஞ்சிருந்தாரு, சண்டை போட்டு அவர்களை காலி பண்ணி எருசலேம் ராஜா வாக்க பார்த்தார்கள்னே போட்டிருக்கு பைபிளில். நீ யூதருக்கு ராஜாவா? ஆம், நான் ராஜா தான். ஆர் யூ கிங்? எஸ், ஐ எம் எ கிங். ஆர் யூ எம்பரர்? எஸ், ஐ எம் த எம்பரர். ஆண்டவர் ஏதோ அங்கே ஒரு பதவியை எடுத்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஜீவ ரட்சனை. அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. அப்போ இயேசு போன பாதை ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பாரே. அப்போ திரைக்கு முன்னால் நீங்கள் போகிற பாதை கடினமான பாதை. நீங்கள் போகிற பாதை அவமானத்தின் பாதை. நீங்கள் போன பாதை பண கஷ்டத்தின் பாதை. நீங்கள் போகிற பாதை ஆர்கியூமெண்ட், ஒரே ஆர்கியூமெண்ட் பாஸ்டர், காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஆர்கியூமெண்ட். ஆனால் திரைக்கு பின்னால் தேவன், வேதம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இயேசு சிலுவைக்கு பின்னால் பிதா வச்சிருக்கிற பிளான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அப்போ வெளியில் தொங்குகிற இயேசுவை பார்த்து நீ அழணும், வெளியே தொங்குகிற இயேசுவை பார்த்து நீ கதறணும், வெளியே தொங்குகிற இயேசுவை பார்த்து ஓன்னு ஒப்பாரி வைக்கணும். அதை தேவன் விருப்பப்படலை. யோசேப்பு அதான் சொல்கிறான், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். இதுக்கு பின்னாலெல்லாம் ஒரு காரியம் நடந்திருக்கு. ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கரங்களை தட்டுங்கள். நீ ஏதோ வித்து போட்ட, நீ ஏதோ என்னைய குழியில் தள்ளிட்ட, நீ ஏதோ என்னைய அப்பனை விட்டு பிரிச்சுட்ட, அப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்கடா. ஆனால் தேவன் என்னை உங்கள் முன்னே என்ன செய்தாராம். வாசிங்க 45 ஆதியாகமம். அப்போ திரைக்கு முன்னால், திரைக்கு பின்னால். அப்போ திரைக்கு முன்னால் இயேசு அவமானப்பட்டார். 45:7. ஆனால் அவங்க தண்ணி கொடுக்கணும், இங்கே உட்காந்து. பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க அண்ட் உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேங்க்யூ. தேவன், இங்கே உட்காந்து, தேவன் என்னை உங்களுக்கு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், தேவன் இயேசுவை முன்னே அனுப்பினார். ஐயா, நம்முடைய தேவன் எதையும் அட்வான்ஸாக செய்கிற தேவன். ஆதாம் ஏவலை உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாரா? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு ஆதாம் ஏவலை உருவாக்கினாரா? சொல்லுங்களேன். முதல்ல தோட்டத்தை உருவாக்கினாரா, ஆதாம் உருவாக்கினாரா? ஆனால் என்ன அர்த்தம்? எதை உருவாக்கினார்? தோட்டத்தை உருவாக்கினார். தோட்டத்தை உருவாக்கினார்.
பிள்ளைய சாப்பிட கூப்பிடுதோம்னாலேயே என்ன அர்த்தம்? சாப்பிடவான்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? எடுத்து வச்சுட்டோம். என்ன எடுத்து வச்சுருக்கீங்க சிஸ்டர்? பாப்பாவுக்கு டம்ளரு, செம்பு, தண்ணி, இலை, அப்பளம், தயிர், இவ்வளோதானா? ஊறுகா இவ்வளோதானா? பொரிகடலை, துவையல். என்ன சிஸ்டர் இது வெயில் காலம்ல? அட பாவிங்களா! ஆதாமுக்காக தோட்டத்தை உருவாக்கி பிறகுதான் ஆதாம் உருவாக்குறார். உங்களை என்னையும் தாயின் கர்ப்பத்தில் முன்குறிக்க முன்பாகவே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தான் சொந்த குமாரனாகி இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கரங்களை தட்டுங்களேன். நான் சொல்றது புரியுதா? ஸோ திரைக்கு முன்னால் இயேசு அடிக்கப்பட்டார், முள் சூட்டப்பட்டார், வஸ்திரம் கிழிக்கப்பட்டார், நிர்வாணாம தொங்கினார், ஐங்காயங்களை ஏற்றார். அதெல்லாம் இருக்கட்டும். திரைக்கு பின்னால் என்ன பிளான்? துரைத்தனங்களையும் கொலோசையர் துரைத்தனங்களையும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. துரைத்தனங்களை, பிரின்சிபாலிட்டிஸ், பவர், அதிகாரங்களையும் he made a show of them openly, வெளியரங்கமான கோலமாக்கி. ரைட். இப்போ ஒரு கேள்வி, இயேசு சிலுவையிலே தோத்தாரா ஜெயித்தாரா? சொல்லுங்களேன். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், ஜெயித்தார், ஜெயித்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார். உயிரோடு எழுந்தார். கரங்களை தரு. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் கல்லறை திறந்திட. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம். ஐயா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்ல. இயேசு சிலுவையில் ஜெயித்தாரா தோத்தாரா? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தூக்கம் வரவங்க மாத்திரம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஜெயித்தார். இயேசு அவருக்கு வந்த சிலுவையில் ஜெயித்தாரா தோத்தாரா? சத்தமாக சொல்லுங்க. ஜெயித்தார். யோசேப்பு அவனுக்கு வந்த சிலுவையில் ஜெயித்தானா தோத்தானா? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஜெயித்தான். தாவீது அவனுக்கு வந்த பாடு உபத்திரவத்தில் தோத்தானா ஜெயித்தானா? சத்தமாக சொல்லுங்களேன். அதெல்லாம் ஜெயித்தான். தானியேல் சொல்லுங்களேன். நான் இப்போ கேட்குறேன், உங்களுக்கு வந்த சிலுவை இதில் நீங்கள் தோக்க போகிறீங்களா ஜெயிக்க போகிறீங்களா? அது சத்தம் வராத, ஜெயிக்க வரும், ஜெயிக்க வரும். நல்ல கையை தட்டி எந்திரிச்சு நின்று சொல்ல வேண்டாமா? திரைக்கு முன்னால் பக்கத்து சொல்லுங்களேன். இப்போ நடக்கிற நிலைமையை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஐயா, வீடு கட்டணும்னு இன்ஜினியர்கிட்ட போகிறீங்க, ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சு எத்தனை மாடி? 3 மாடி.
அந்த 3வது மாடி ஊழியக்காரங்களுக்கு கெஸ்ட் ரூம், அங்கே ஒரு ஏசி மாட்டணும். ரொம்ப சந்தோஷம். இன்ஜினியர்கிட்ட எல்லாம் சொன்ன உடனே முதல் வேலை ப்ளூ பிரிண்ட் போட்டு கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ வீடு மேலே என்ன செய்யணும், எழும்பணும். இன்ஜினியர் சொல்கிறார், சார் நாளைக்கு பாஸ்டரை கூட்டுவாங்க, ஜோம் பண்ணி வேலையை ஆரம்பிக்கும். பாஸ்டர் வந்து, ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், இந்த வீட்டை கட்டப்படுவதாக, ஒரு மெலித்தா தீவாக இருப்பதாக அப்படின்னு ஜோம் பண்ண உடனே வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு இன்ஜினியர் சொன்ன உடனே 3 மாடி பிளானு. முதல் வேலை என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? மேலே போகுன்னு பார்த்தா இப்போ எங்கே போகுது? பக்கத்தில் சொல்கிறாங்க, மேலே போகுன்னு பார்த்தா வண்டி ரிவர்ஸ் கியரில் போகுது. வீடு கட்டிடுவோம், நல்லா இருவோம், சூப்பராக அப்படி இப்படின்னு என் வீட்டில் 11 அடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. கர்த்தராக கொடுத்த வீடு. ஆண்டவர் கிருபைனால ஒரு 5 லட்ச ரூபா ரெடி ஆகிட்டு இன்னொரு 7 லட்ச ரூபா ரெடி ஆக போகுது. அடுத்த வாரம் ரிஜிஸ்ட்ரேஷன். கரங்களை தட்டுங்களேன். ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் கொடுக்கலாமா? கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், கொடுங்கன்னா கொடுங்க. வீடு மேலே எழும்புன்னு பார்த்தா 3 மாடி கடப்பாரியும் ஜம்மட்டியும் ஜேசிபியும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? குழி தோன்றாங்க. நீ மாளிகையாக மாற வேண்டுமானால், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் மாளிகையாய் கட்டப்பட வேண்டும். கரங்களை தட்டுங்களேன். புரியுதா? இப்போ இதெல்லாம் சொல்ல காரணம், திரைக்கு முன்னால் திரைக்கு பின்னால். தாவீது போல ஒருத்தன் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் அழுதுருப்பான்னா வேற யாரும் என்னால் சொல்ல முடியாது. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எரேமியாங்கிறோம் கண்ணீர் தீர்க்கதரிசி. நான் அவன் கூட அப்படி எழுதி வைக்கல. என் படுக்கையை நான் மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை கண்ணீரால் நினைக்கிறேன். தாவீது போன பாதை அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அவன் சொல்கிறான் சாகிறதுக்கு முன்னால், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கை கொண்டேன். கிட்டத்தட்ட 100கணக்கான சங்கீதத்தை கிட்டத்தட்ட 6000 வருடமாக நம்ம வாசிச்சுட்டே இருக்கோம். கரங்களை தட்டுங்களே. பக்கத்தில் சொல்லுங்களேன், உடையும் பொழுது சங்கீதம் புறப்படும். புரியுதா? பாரதியாருக்குலாம் எத்தனை பாட்டு புறப்பட்டுருக்கு? பாடுகளில் தான், உபத்திரவங்கள். இப்போ நல்லா கவனிங்க. ஏதோ மேலோட்டமான உங்கள் வாழ்க்கையை வைத்து இதுதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே நினைக்காதீங்க. இயேசு தோற்று போனது போல தான். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. எத்தனாம் வசனம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25 தேவனுடைய ஞானம். தேவன் 25 போடுமா ஐயா, கவனிங்க. இந்தப்படி தேவனுக்கு பைத்தியம் கிடையாது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, ஐயா தேவனுக்கு பைத்தியம் கிடையாது. பிகாஸ் த foolishness of God is wiser than men. தேவனுக்கு பைத்தியம் கிடையாது. தேவனுக்கு பைத்தியம்னு ஒன்று இருந்தா, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, சேர்ந்து வாசிங்க எல்லாரும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கும். தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும், because the foolishness of God is wiser than man and the weakness of God is stronger than man.
பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் போகிற பாதையை இப்போ நீங்கள் அறிய மாட்டீங்க, சீக்கிரத்தில் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? பவுல் சொல்றான், 7 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன், பல முறை கல்லெறியுண்டேன், பசியிலும் பட்னியிலும் நிர்வாணத்திலும் சொந்த சகோதரர்களால் வந்த மோசத்திலும் பிரயாணத்தினால் வந்த மோசங்களிலும் கல்லெறியுண்டேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பவுல் சொல்கிறான், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். சில கப்புளுக்கு சிலவங்க போய் ஆண்டி என்னை ஏசிட்டான், தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டான் ஆண்டி. புருஷன் சொல்லிட்டான், கல்யாணம் முடிஞ்ச பூசலை ஒய்ஃபை பார்த்து, என்ன பண்ணிட்டான், தொலைஞ்சு போன்னு சொன்ன. எங்கே போவேன் நான், இவனுக்கு சாதாரணம் தொலைஞ்சு போ அப்படின்னு. ஆனால் லேடிஸ்க்கு வந்து அந்த வார்த்தையை அப்படியே வச்சு அவனை தியானிக்கையில் அக்கினி என்ன செய்தது, மூன்றது. கல்லியோன் ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றம் கண்டுபிடித்தான். அப்போஸ்தலர் சகோதரிகளுக்கு வேர்டு ரொம்ப முக்கியம். தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டான், நான் எங்கே போய் இவனை நம்பி தானே நான் வந்து ஆண்டி. அந்த ஆண்டிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆச்சு. தொலைஞ்சு போன்னு தானே சொன்னேன். அப்படி பார்த்தா உங்கள் அங்கிள் கேட்காத கேள்வியா? அவர் என்னை அடின்னு அடிச்சிருக்காரு. நீங்கள் பதிலுக்கு என்ன செஞ்சீங்க? நான் அடிப்பேனா? கணவனே கண்கண்டு தெய்வம். நான் அவன் அடின்னு அடித்தார், அடிக்கவே இல்லை, மிதின்னு மிதித்தேன். அவ என்னை அடிக்க, என்னைய அவ அடிக்க, ஒருத்தர் என்னைய அவ அடிக்க, எப்படி அவ என்னை அடிக்க, என்னைய அவ அடிக்க, அப்படின்னா கடைசி வரைக்கும் யார் அடிபடிக்கிட்டே இருந்திருக்கா? ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் என்னைய அவ அடிக்க, அவ என்னை அடிக்க. இல்லை மறுபடியும் சொல்லுங்க பிரதர், என்னைய அவ அடிக்க, அவ என்னை அடிக்க. என்ன ஞானமான பாருங்க. அடா சண்டாள பாய், வீரபாண்டியன் கட்டபொம்மை விஓசி டிஸ்ட்ரிக்டில் பிறந்து ஒருத்தர் வக்கீல் சொல்கிறார், இவ்வளோ தடி இருப்பார், ஆள் திருநாரியில், என் பொண்டாட்டியை ஒற்றையே அடிச்சுட்டு ஓடியே போயிட்டேன். ஏன் சார் ஓடினீங்க? பிடிப்பட்டால் 4 அடி அடிக்காமல் விட மாட்டான் அப்படி ஓடியே போயிட்டேன். மோகன்கிற லாயர், என்ன பாஸ்டர் பேரெல்லாம் சொல்கிறீங்க, செத்து போயிட்டார். இந்த அம்மாட்ட அடி வாங்கி உயிரோடு இருப்பாரா? நல்லா கவனிங்க. அப்போ இயேசு இல்லை பக்கத்தில் சொல்லுங்க, வெளியில் உள்ள ஒரு சில அனுபவங்களை வைத்து தோற்று போனதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்க. ஐயா எது உனக்கு சிலுவையோ அதில் தாயா உனக்கு மிகப்பெரிய வெற்றியே இருக்குது. கரங்களை தட்டுங்களே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம். கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே நீ, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் சோர்ந்து போகாதே நீ.
கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். ஐயா கவனிங்க, பாடு உபத்திரவம் இந்த நாளில் நான் சொல்ல வந்த மெசேஜே இன்னும் போகலை. 3 பாயிண்ட் இருக்கு. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பக்கத்தில் சொல்ல, சிலுவையிலே. ஒரு பாஸ்டர் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபீஸ் கட்டவே வழியில். ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தார், நிறைய பணத்தை ஆண்டவர் கொடுத்தார். நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு ஃபீஸ் கட்டிகிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு சிலுவை ஃபீஸ் கட்ட பணம் கிடையாது, அதுதான் அவருடைய சிலுவை. ஆனால் இப்போ சிலுவையில் அவர் இப்போ வெற்றி சிறந்துட்டு இருக்கார். கரங்களை தட்டுங்களே. என் நண்பர் ஒருத்தர் ஜேம்ஸ், பயங்கர குடிக்கார், ஆர்சி பேக்ரவுண்ட். கல்யாணம்னாலும் குடிப்பார், எவனா செத்துட்டாலும் குடிப்பார். கல்யாணம்லாம் அவங்களுக்கு சந்தோஷம், எவனா செத்துட்டாலும் சந்தோஷம். 2 இடத்துலையுமே என்ன உண்டு? பார்ட்டி உண்டு. குடி வெறி வாக்கில் ஒரு ஜட்ஜை போய் பிடிச்சி அடித்து ஜட்ஜுடைய நாயவே தூக்கி போட்டு கொண்டே போட்டார். அதில் தான் ரட்சிக்கப்பட்டார். வேலை போயிருமோ, பொண்டாட்டி பிள்ளை கஷ்டப்பட்டுருமோன்னு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் கிருபையா ஜேம்ஸ் மாறிட்டானா, ஜேம்ஸ் மன்னிச்சு ரட்சிக்கப்பட்டானா. ஜட்ஜவுடைய நண்பர், நான் அவரை விடுதலை செய்கிறேன்னு வேலையும் போகாமல் விடுதலை ஆகிட்டேன். ரட்சிக்கப்பட்டார், இயேசு ஏற்றுக்கிட்டார். அநேக குடிகாரர்களை சபைக்கு நேராக நடத்தினாரா. அதுதான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டுக்களை. பாஸ்டர், என் குடும்பம் வாழ்வேனா வாழ மாட்டேன்னா அவ்வளவு சண்டை, அவ்வளவு சந்தேகம், பயம், ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லி சபைக்கு நேராக நீ நடத்த போறன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கணக்கு வரல, இங்கிலீஷ் வரலன்னு என்ன அர்த்தம்? கணக்கு டீச்சரு, ஹெட் மாஸ்டரு, எம்எஸ்சி மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இவங்க எல்லாரையும் வச்சு பாஸ்டர் ஐசக் பிரசங்கம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். கை தட்டாதிய. என்ன ஹெட் மாஸ்டர், என்ன இன்ஸ்பெக்டர், என்ன டிஐஜினாலும் உட்காந்து நம்ம மெசேஜை கேட்கணும். இங்கிலீஷில் நான் 5 மார்க் தான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் 5 மார்க்கு? எங்கள் அம்மாவும் டீச்சரும் ஃப்ரெண்டு. பேரின்ப மகன் கேவலப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மார்க் போட்டாங்க? கிருபையினாலே சுவிசேஷத்தை கொண்டு 5 மார்க் வாங்கினீர்கள். கிரேஸ் மார்க். ஓஹோ, நீங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலோ. இப்போ எனக்கு தெரியும், நேற்று வெஸ்ட் பெங்கால்லேருந்து பாஸ்டர் வென் வில் ஐ கெட் மேரேஜ் தாமஸ்னு ஒருத்தன் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கிலீஷில் பேசினேன். அடித்தேன் அடி. ஏன் இல்லை எப்பா நீ இன்னும் தொடர்ச்சியாக பேசுன குதிச்சிருவேன் மாடியிலேருந்துன்ட்டான் என் மகா. ஒரே இங்கிலீஷ் தான். ஆமாம், ஏன் ஒய்ஃபை என் மகளுக்கு அட்வைஸ் சொல்கிறேன், அப்பா பாரு போல்டாக இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு. When will I get the marriage? When will I get the marriage? சிம்சோனுடைய ஜெபம் தான், என்னை நினைத்தரிலும். அப்புறம் தாமஸுக்கு இங்கிலீஷ்லேயே பதில் சொன்னேன். என்ன அது தனியாக வாங்க, நான் என்ன சொன்னேன்னு சொல்கிறேன் அவங்ககிட்ட. சிலுவை. ஐயா உனக்கு எங்கே பிரச்சனையோ அங்கே தான் நீ ஜெயிக்க போறையா. மோசே 3 மாத குழந்தை நைல் நதியில் போடணும்னு பார்வோன் அரண்மனையிலேருந்து நியூஸ் வந்துட்டு, இப்போ அவனுக்கு சிலுவை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரச்சனையே பார்வோனுடைய அரண்மனை தான். எங்கே அக்யூட்டா கொடூரமாக பிசாசு உங்களை குறி வைக்கிறான்னு பாருங்க.
அங்கே தான் மிகப்பெரிய வாசல் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி கருத்தை போய் அம்ராம் யோகபேத் மோசேயினுடைய அப்பா அம்மா, பார்வோனுடைய அரண்மனை, பார்வோனுடைய பாராளுமன்றம், இந்தியாவினுடைய பாராளுமன்றம் அப்படின்னாலே கதி கலங்குற மாதிரி சில சூழல்கள் இருக்கலாம். வைத்த கலக்கம் இஸ்ரவேலர் எல்லாருக்கும். பாராளுமன்றம், எகிப்தினுடைய பாராளுமன்றம், அங்கே தான் ஆர்டர் போட்டால் பிறந்த பிள்ளைகளை நைல் நதியிலே போட வேண்டும். அதுதான் சிலுவை. மோசேக்கு, அம்ராம் யோகபேத், ஆரோன், மிரியாமுக்கு. ஆனால் கர்த்தர் அந்த சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார்னா, அதே அரண்மனையில் தான் மோசேயை இரட்சகனாக, தலைவனாக, சம்பளம் கொடுத்து உருவாக்கக்கூடிய வாசல்களை திறந்தார். சூசான் அரண்மனை நிமித்தம் யூதர்கள் கலங்கினார்கள். அதுதான் சிலுவை. ஆனால் அதே சூசான் அரண்மனையில் எஸ்தரையும் தாதிமார்களையும் வைத்து சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை கர்த்தர் புரியுதா? தாவீதுக்கு மாமா, பொண்ணு கொடுத்த மாமா, கண்ணை கொடுத்த தெய்வம் அப்படின்னு பழமொழி, தமிழ் பழமொழிலாம் இருக்குது. ஆனால் 30,000 அடியாட்களை வச்சு ஒரு மாமனார் மருமகனை துரத்தி விரட்டி அடித்தாம்னா யார் தான் தெரியுமா? சவுல். ஒரு அடியால் இல்லை, 2 அடியால் இல்லை, சின்ன மாமனார் பெரிய மாமனார் 3 பேர் வந்திருந்தா கூட தாவீதை சமாளிச்சிருப்பான். ஏல கோழியாத்தியே கொண்டுட்ட நீ என்னால அப்படின்னு. சவுல் மக மீகாலே சொல்கிறா, நீர் எழுந்து போய்விட்டு என்னுடைய தகப்பன் உம்மை கொல்ல வகை தேடுகிறான். எப்படி இருக்கும்? மாமனார் வீட்டில் போய் மீன் குழம்பு சாப்பிட போனால், எங்கே சாப்பிடாதீங்க, எங்கள் அப்பா விஷத்தை வச்சுருக்கான்னு சொன்னான். அட பாவி, தாவீது 30,000 பேர் சொந்த மகளை. My son-in-law David, he is the prime minister of Israel. He is a single emperor, and my son Jonathan is the vice president of Israel. யோனதானும் தாவீதும் ஃப்ரெண்டு. இவன் சக்கரவர்த்தி ஆனால் மகா புருஷன், மருமகன். அதுக்கு அடுத்தாப்புல வைஸ் பிரசிடெண்ட்டாக யாரை போடலாம்? யாரை போடலாம்ப்பா? யோனதானே. இப்படி பாருங்க, இப்பவும் சவுளுடைய குடும்பம் தான் அரசால போகுது. ஆனால் அவனுக்கு புத்திய பாருங்க, ஏன் மகன் ஓ மருமகன் தானே, மருமகன் வேண்டாம். இப்போ தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா சிலுவையே யாருன்னா சவுல் தான், அரண்மனை சவுல். ஆனால் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்க வெற்றி எங்கே வச்சுருந்தாருன்னா, அரண்மனையில் உள்ள உயிரை போல சிநேகிக்கிற யோனதான அங்கே தான் வச்சுருந்தார். கரங்களை தட்டுங்களேன் ஐயா. இந்த கால வேளையிலே பண பிரச்சனை, பண கஷ்டமா, பண நெருக்கடியா? நான் ஃபினான்ஷியலில் கடந்து வந்திருக்கேன். காரணம் சர்ச்சு இது பெரிய ப்ராஜெக்ட். இதை முடித்து மூச்சு விட்றதுக்குள்ளே வீட்டு ப்ராஜெக்ட். எனக்கு தெரியும் ஃபினான்ஷியலில் பெரிய பிரேக் த்ரூ ஆர்டர் எனக்கு மேலே வச்சுருக்கார். ஏன் மேலே மாத்திரம் கிடையாது, நம்ம சபைக்கு யாரெல்லாம் காலை வைக்கிறாங்களோ அவ வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு. கரங்களை தட்டுங்களேன். பண நெருக்கடி அப்படின்னா அங்கே உனக்கு பிரேக் த்ரூ ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். பாகால் பிராசி, சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்கேன் பாஸ்டர். பைபிளில் பிச்சை எடுத்தான் ஒருத்தன் தெரியுமா சாப்பாட்டுக்கு? இளையகுமார்னு விடுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் நான் கர்த்தரை துதிப்பேன், 3 வேளையும் கர்த்தரை துதிப்பேன். துதிச்ச தாவீது அபிமெலேக்குன்னு ஆசாரியன்ட்ட போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா?
தேவ சமூகத்துக்கு அப்பம் இருக்குங்கிறேன், கொடு. நாபால்கிட்ட ஆள் அனுப்பி 450 பேர் வந்திருக்கோம், உன் கைக்கு நேரிடுறது செய்வோம், ஆடு மாடெல்லாம் நான் பாதுகாத்தோம். சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை தாவீது வாழ்க்கையில் சிலுவை வந்தது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அப்பம் திராட்சை ரசம் இறைச்சி துண்டை தேசம் முழுவதுக்கும் கொடுத்த ஒரே ஆள் யார் அப்படின்னா தாவீது தான். கரங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த கால வேளையில் உன்னுடைய சிலுவை எது? எங்கே சிலுவையா? ஒன்று குத்துக்கள் மாரி ஒரு கிளம் வீட்டில் இருக்குது, எங்கள் மாமியார், அதுதான் எனக்கு சிலுவை. எது? என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு சிலுவை. உனக்கு சிலுவை எது? ஐயோ என் சம்மந்தி இருக்கானே அப்பா. அப்போ சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உனக்கு எது பிரச்சனை? கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ஒருத்தருக்கு சுகமாச்சு, அநேகருக்கு அவருக்கு சுகத்தை கொடுக்குற ஊழியத்தை அவர் செஞ்சார். டி அருள்ராஜன் ஒருத்தர் இறந்து போனார், கிட்னி ஃபெயிலியர். ஒருத்தவங்க கால் ஆப்ரேஷன், அவங்க அப்பாவுக்கு முட்டு கீழே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. டாக்டர் வந்து அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி காலை கட் பண்ணணும். சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு திடீர்னு டிவியை போட்டாங்க, ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்க, அவன் வலது காலை எடுக்கணுன்னு இருக்காங்க, நீ வலது காலை எடுக்கப்படாது தீர்க்கதரிசனம் சொல்கிறார் டி அருள்ராஜ். ஒரு டாக்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு போகிறாரு. இன்னொரு டாக்டர் வர்றாரு, அதே இடத்துல அமுக்கி பார்க்குறாரு, தொட்டு பார்க்குறாரு, மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ரெடி, ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு கடைசி ஃபைனல் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி போகலான்னு அரை மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ். கரங்களை தாட்டுங்க. சிலுவையில் வெற்றி சிறந்தா. அப்போ உங்கள் பிரச்சனை எது? ஆக கலிசடை ரெண்டு. ஒரு ஐயா எடையன்குடியில் சுவிசேஷ முத்துன்னு ஒரு ஐயா, மூத்த பையன் டாக்டர், இளைய பையன் டாக்டர். இளைய பையன் டாக்டர் ஆகி ஃபுல்லாக ட்ரக்ஸு, போதை மருந்து நிறைய சாப்பிட்டு ஃபுல்லாக அரியர். ஃபஸ்ட் இயரில் அரியர், செகண்ட் இயரில் அரியர், தேர்ட் இயரில் அரியர். இந்த ரெண்டாவது பையனை நினச்சி பயங்கர வேதனை, ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தேர்ட் இயரில் ரட்சிக்கப்பட்டான். மூத்த பையன் டாக்டராக இருக்கான் லோக்கலில். இளைய பையன் தேர்ட் இயரில் ஃபுல் அரியர், ரட்சிக்கப்பட்டான். ஃபோர்த் இயரில் டோட்டல் அரியரையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன் 3 வருஷத்தை, ஆண்டவருக்காக எதையா செய்யணும்னு பீகாரில் டாக்டராக, மிஷினரி டாக்டராக ஒர்க் பண்ணுறான். இதுதான் ஐயா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு, அது கர்த்தராலே ஆயிட்டு. எந்த பிள்ளையை நினச்சி கவலைப்படுது, அந்த பிள்ளை தான் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான மூளைகள். அப்போ திரைக்கு முன்னால் இயேசுவை பார்க்குறவங்க சிலுவையில் அடிச்சுட்டாங்க. யோசேப்பு அதை விருப்பப்படலை, இயேசுவும் அதை விருப்பப்படலை. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். அவன் வந்து சுய பரிதாபத்தை யோசேப்பு விரும்பினானா? இல்லை. நீர் பார்வோனுக்கு ஒப்பாக இருக்கிறீர். ஆண்டவனே ஆண்டவனே. கனவு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு முன்னால் சில நேரம் தலைகீழ நடக்கும். இவன் சொல்கிறான் 17 வயசில், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின அப்படிங்கிறான். என்னுடைய கதிர்கட்டு நிமிர்ந்திருந்த உங்கள் கதிர்கட்டெல்லாம் என்னை வணங்கின அப்படிங்கிறான். ஆனால் முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் போய் அண்ணன் காலிலெல்லாம் அவ்வளோதான், அண்ணன் கெஞ்சி வேண்டிக்கணும், அண்ணன் 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 குழியில் போட்டு வைக்கிறே, அண்ணன் கொண்டு வைக்கிறே கொண்டு வை. இவன் போய் காலில் விழ வேண்டிய சூழல். ஆண்டவர் உங்களை சொல்லிடுவார், ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிடுவார். அதுக்கு வர்றதுக்குள்ள ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி,
ஆண்டவர் சொல்லிடுவார், தீர்க்க தரிசனம் வந்துடும், பாஸ்டர் சொல்லிடுவார், சிஸ்டர் நீங்கள் ஜனாதிபதி அவார்டு பெறுவீர்கள் சிஸ்டர் அப்படின்னு. நம்ம நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, சொல்லிடுவார் ஜனாதிபதி ஜனாதிபதி ஜனாதிபதினா. இங்கே பார்த்தா மேனேஜ்மெண்ட்டு நம்மளை நாய்க்கடி பேய்க்கடி கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யோசேப்பு காலில் மறுபடியும் விழுந்தார்கள், தாழ விழுந்தார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள், அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் தரிசனம் அப்படியே தலைகளில் நடக்கு. இவன் போய் அவனை காலில் விழுந்தான். அண்ணே அண்ணே வித்துறாங்கண்ணே, அண்ணே குடியில் போட்டுறாங்கண்ணே, அண்ணே கொண்டுறாங்கண்ணே, அண்ணே 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 என் ஜனிய மணி என்ன அண்ணே 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 என் ட்ரெஸ்ஸுன்னு அண்ணே அண்ணே. எப்படி இருக்கும் பா. ஆனால் வேதம் சொல்லுது, தரிசனம் குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது ஏற்ற காலத்திலே விளங்கும் விளங்கும் விளங்கும். உன் பிள்ளைகள் விளங்கும், உன் புருஷன் விளங்குவான், உன் மனைவி விளங்குவா. சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதான் பவுல் சொல்றான், இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இனி வரக்கூடிய. எல்லாம் சொல்லுங்க, ரிஜாய்ஸுக்கு இனி வரக்கூடிய மகிமை. அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம் நித்திய கன. எல்லாம் சொல்லுங்க, நித்திய கன மகிமை. சோர்ந்து போகாதே. கரெக்ட் டைம் கரெக்ட் தானே ஐயா? சொல்லுங்க ஐயா, கரெக்ட் டைம் தானே? டென்ஷனில் 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கக்கூடாது. ரொம்ப கோபமாக இருக்கேன், மதியம் ஏதாவது ஹோட்டல் கூப்பிட்டு போயிடுவேன். நீ கவனிங்க. என்னையா இது வேறு ஏதோ சத்தம் கேட்கு? நாயா இயேசுவதம் எங்கேயும் 108 கூப்பிட்டு போகிறாங்களா? நான் என்ன சொல்ல வரேன், இப்போ தான் மெசேஜுக்கே உள்ளே நுழைய போகிறேன். 3 பாயிண்ட் எடுத்து வச்சு இன்ட்ரோடக்ஷனே இப்படி ஆயிடுச்சு. ஐயா, அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் 3 காரியம் சொல்லுங்களேன். 1 சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர். 2வது ஃபெல்லோஷிப், ஐக்கியம். 3வது சகிப்புத்தன்மை. இதுதான் மெசேஜ். சகிக்க முடியல. கவனிங்க, இயேசு எப்படி வெற்றி சிறந்தார்? டீ வந்துடுச்சா? 5 நிமிஷத்தில் முடிச்சார். எல்லாம் சொல்லுங்கள், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. வாசிங்கள, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 61 வாசிங்க. 61 1லிருந்து வாசிங்க. ஐயா, அவங்க வாழ்க்கையில் இயேசு வெற்றி பெற 3 காரியம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். எல்லாம் தலைமையில் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஐயா, உங்க மேலே ஒரு ஆவி இருக்குயா. என்ன ஆவி? கையை எடுத்துருங்க. பரிசுத்த. தலையில் கையை வச்சா ஈஸியாக தூக்கம் வரும், தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு சலூனுக்கு போவேன், நல்லா அழகாக தலையில் மசாஜ் பண்ணி இந்த ஆவியானவர், நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் சொல்லுங்கள், வழி மறக்க பண்ணும் ஆவியானவர். சொல்லுங்கள், இயேசு இல்லை எப்படி இவ்வளோ வட்டியை வாங்கினார்? ஒருத்தர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். சண்டை போட்டு அவரே வந்து மன்னிப்பு கேட்டு பிறகு சொல்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட சாட்சி சொல்கிறார், ஐசக்கிட்ட நான் ரொம்ப பேசினேன், ஏசினேன் ஐசக்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படின்னா சூடு, இப்படின்னா சொரணை, இப்படின்னா ஐயா சிலுவை உன் வாழ்க்கையில் வர காரணம், ஒரு முக்கியமான காரணம். எல்லாம் சொல்லுங்க, திராட்சை கொடி கற்பாறையாய் மாறு. யோசேப்பு அவன் திராட்சை செடி.
நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட திராட்சை செடி அதனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆனால் உன்னைய செடியாகவே கொடியாகவே வைக்க மாட்டார். அதுக்கு 49 23 24 வருது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் இஸ்ரவேலின் மெய்ப்பனும் கற்பாரையும் ஆனான். கரங்களை தட்டுங்களே. சிலுவை என்றால் என்ன? எல்லாம் சொல்லுங்க. திராட்சை செடி, திராட்சை கொடி, கற்பாறையாய். இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த இயேசுங்கிற திராட்சை செடி எப்படி ஆச்சு தெரியுமா? ஏசாயா 50:4 பாடுங்க. என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். எத்தனை வசனம்? ஏசாயா 50. ஐயா இந்த இது கற்பாறையை போல் எத்தனை? 5 வசனமா? ஏசாயா 50 எத்தனை வசனம்? 7. உம்மில் இருக்க என் முகத்தை மறைக்கவில்லை, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை, I know that I shall not be ashamed, for the Lord God will help me, therefore shall I not confounded, therefore I have set my face like a flint. ஃப்ளிண்ட்டுக்கு என்ன அர்த்தமா? அப்போ டிக்ஷனரியில் பாரு, ஃப்ளிண்ட்டுக்கு என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ளிண்ட்? ஃப்ளிண்ட்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பிக்சரைஸ் பண்ண முடியுமா? எல்லாம் சொல்லுங்க. கற்பாறை சொல்லுங்க. சிலுவை என்பது திராட்சை கொடியை கற்பாறையாய் ஒருத்த சொன்னார். கல்யாணம் முடிஞ்ச புதுசில், பாஸ்டர் என் ஒய்ஃபை அழுதுகிட்டே இருப்பா பாஸ்டர், இப்போ 20 வருஷம் ஆச்சு, இப்போ என்ன செஞ்சுட்டேன், அள வச்சுக்கிட்டே இருக்கா பாஸ்டர். இப்போ திராட்சை செடி ஃப்ளிண்டன் என்னதுமா? அது கற்பாறை. இவங்க ஆரம்பத்தில் அழுது என்ன ஆயிட்டாங்க? அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அழுது இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இவன் சிரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளிண்ட்னா தான் கற்பாறை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம், பாடுகள், புரியுதா உங்களுக்கு? பழகி 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 இப்போ எப்படி ஆயிடுச்சு? திராட்சை கொடி இப்போ எப்படி ஆயிடுச்சு? திராட்சை செடி எல்லாம் சத்தமாக கற்பாறை. சத்தமாக சொல்லுங்கள். இப்போ இந்த கற்பாறை இப்படி நிற்கி, யோசேப்புங்கிற கற்பாறை நிற்கி எப்படி நிற்கின்னா, இந்த பாறையின் மேல் எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த ஐசக் பாறை எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும், பிசுக்கி போடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் வாழ்க்கையில் சிலுவை என்பது எல்லாம் சொல்லுங்கள், திராட்சை கொடியை, திராட்சை செடியை கற்பாறையாய் தேவன் மாற்றுகிறார். கரங்களை தட்டுங்களேன். இப்போ அந்த கண்மலை என்ன கண்மலை ஆயிட்டான்? பைபிளில் போட்டிருக்கு, கொரிந்தியரில் ஞான கண்மலை. எல்லாம் சொல்லுங்க, ஞான பழத்தை பிழிங். எல்லாம் சாதாரண ஞான கண்மலை. கண்மலை சாதாரண கண்மலை இல்லை. இப்போ என்ன கண்மலை? ஞான கண்மலை. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்மலை தேனினால் இப்போ அன்பும் கரை புரண்டு ஓடுது, ஞானமும் கரை புரண்டு ஓடுது. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். 61:1 போடுங்க. கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சகோதரர்கள் யோசேப்பு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அடுத்த வசனம், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும். 3 வசனம் போடுங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை, சபையிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஐயா, நீங்கள் மற்றவங்களை சீர்படுத்தணும்.
பாஸ்டர் அப்படி நீங்களே புலம்பக்கூடாது. விசுவாசிகள் வளர வளர வாப்பா சபைக்கு வா, ஆத்மாக்களை கொண்டு வரணும். நியாயப்பிரமாண சபையில் இருக்கும்போதே ஊழியம் 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 ஓடிட்டு இங்கே கிருபையை ஆண்டவருடைய அன்பை அறிய அறிய இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் அன்பு, சத்தமாக கிறிஸ்துவின் அன்பு கட்டாயம் உங்களை நெருக்கி ஏவ வேணும். புரியுதா? நியாயப்பிரமாணத்தை கேட்கும்போதே ஒழுங்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னைக்கு கிருபையை கேட்டீங்களோ ஆண்டவர் ஊழியம் செஞ்சாலும் செய்யாட்ட நேசிக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உன்னை என்ன செய்யணும்? நெருக்கி ஏவணும். பக்கத்து வீடு சொந்தக்காரன் சொக்காரன் ஃபோன் பண்ணி ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்னா கூப்பிட்றோமே. நேற்று ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனார் தேவக்கோட்டையிலேருந்து. பாஸ்டர் நீங்கள் கட்டாயம் வந்துடணும். கார்டை திருப்பி பார்த்தேன். அதில் எழுதியிருக்கார், நான் ஒரு சிலருக்கு பல முறை மொய் செய்திருக்கிறேன், நீங்கள் அதில் மனதிலே கொண்டு திரும்ப செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த இன்விடேஷனில் போட்டிருக்கு. நான் பார்த்தேன். என் ஒய்ஃபு சொன்னாங்க, பார்த்தீங்களாப்பா நான் ஒரு சிலருக்கு பல முறை மொய் செய்திருக்கிறேன், நீங்களும் அதை ஞாபகத்தில் கொண்டு மொய் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார். நான் கேட்டேன், நமக்கு ஏதாவது மொய் செஞ்சுருக்காரா அப்படின்னு. நமக்கு மொய் செய்யலைப்பா அப்படின்னு. நான் ஏதாவது செஞ்சுருக்கேன். ஆமாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. என்ன செஞ்சுருக்கீங்க? அவர் பஸ்ஸில் டிரைவராக ஓடும்போது கண்ணுக்குட்டி அடிச்சிட்டேன் பாஸ்டர். என் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் ஏசுவான்னு உங்கள்கிட்ட 2000 ரூபா வாங்கினார், அது தந்துட்டாரா? தரலை. யார் தான் அவருக்கு? அவர் நம்ம கண்ணுக்குட்டி அடிச்சுட்டு தாரேன் ஒரு வாரத்தில்னு சொன்னவர் தரவே இல்லை. ஆனால் பத்திரிக்கையில் போட்டிருக்கு, நீங்கள் நான் 2-3 முறை உங்களுக்கு செய்திருக்கிறேன், நீங்கள் அதை கட்டாயம் திரும்ப செய்யும்படி ஞாபகப்படுத்துகிறேன். அதை ஒழுங்காக வந்துட்டு மொய்யை கொடுத்துடல, இல்லாட்ட ரொம்ப சீரழிஞ்சு போகலை. தேவக்கோட்டையிலேருந்து வந்து கொடுத்துட்டு போனேன். ஏதோ ஒன்று செய்வோம் கட்டாயம். ஒரு கஷ்டத்தில் எத்தனையோ கணக்கு பார்க்காம ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு செஞ்சுருக்காங்க. நம்ம எத்தனையோ பேருக்கு செய்கிறோம். ஆனால் கவனிங்க, ஆனால் கிறிஸ்துவின் எல்லாம் சொல்லுங்கள், அன்பு நெருக்கி ஏவுகிறது. முதலாவது ஆவி இயேசு வெற்றி பெற காரணம் பரிசுத்த. ரெண்டாவது எல்லாம் சொல்லுங்கள் ஃபெல்லோஷிப். சொல்லுங்கள் ஐக்கியம். ஐயா ஐக்கியம் உனக்கு இல்லாட்டி சௌக்கியம் இருக்காது ஐயா. ஏன்னா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை உறவுகள் நம்மளை காயப்படுத்தும். ஆனால் சந்தோஷம், அதிக சந்தோஷம் கொடுக்குறதும் உறவு தான். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன், சகிப்புத்தன்மை. சத்தமாக சொல்லுங்கள் என்டியூரன்ஸ். என்டியூரிங் த ஹார்ட்ஷிப். நீயோ சுசேஷத்தை நிமித்தம் தீங்கு அனுபவி. உடனே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாமா? வாசிங்க. எபிரேயர் 12:2-3 வாசிங்க. தமக்கு முன் வைக்கப்பட்ட எல்லாரும் எழுந்திருக்கலாம். அதை வாசி முடிச்சிடலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு முன்பாக சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையை சகிப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் பார்க்குற பிரகாரம் உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, தேவன் பார்க்குற பிரகாரம். ஒரே இடத்துல 2 பேர் இருக்கான். பாலாக் சொல்றான், அந்த ஜனங்களை சபி. விலையம் அதே இடத்துல இருக்கான், அதே ஜனங்களை பார்க்குறான். கண்கள் திறக்கப்பட்டவன், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, பரவி பாய்கிற ஆற்றை போல வாசனை வீசுகிற சந்திரோட்சங்கள். இஸ்ரவேலின் கார்பங்க எண்ணத்தக்கவன் யார், உன் படுத்தளவன் எழுப்பத்தக்கவன் யார். ஒரே இடத்துல 2 பேர் பார்க்குறான். பாலாக் ஜனங்களை சபிங்கிறான், விலையாம் கண்கள் திறக்கப்பட்டவன். ஐயா உங்கள் பிள்ளைகளை பார்க்க உன் கண்கள் திறக்கப்படும், உன் புருஷனை பார்க்க உன் கண்கள் திறக்கப்படும். உன் கண் திறக்கப்பட்டுட்டுனா ஒரு நாளும் உன் ஹஸ்பண்டை கேவலமாக நடத்த மாட்டேன், உன் மனைவியை கேவலமாக நடத்த மாட்டேன், உன் பிள்ளைகளை கண்ட வார்த்தைகளை பேச மாட்டேன். கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? உள்ளான மனிதன் நாள் கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துடலாமா? புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது,
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ.